35 வயசுக்கு மேலே உள்ளவங்க மேலே ஒரு மரியாதை இருக்குது. இளைய சமுதாயம் மேலே எனக்கு ஒரு அதிருப்தி தான் இருந்துச்சு. ஆனால் உங்களை போன்ற ஒரு இளைய சமுதாயம் வந்து திமுகவுக்காக கூடின இந்த கூட்டத்தில் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை போல் வந்து அதாவது ஒரு கான்செப்டை பற்றி பேசுகிறதுக்கு நான் இங்கே வரல. பட் நான் ஒரு விசுவாசியாக நான் இங்கே வந்திருக்கேன். ஏன் இந்த விசுவாசம் அப்படிங்கிறேன்னா, நான் 35 வயசுக்கு மேலே நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் எங்கள் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் கொடுத்த ஃப்ரீ பஸ். எனது கணவரோட அதாவது அன்றாட வருமானம் வந்து வெறும் 350 ரூபாய். அந்த நிலைமையில் நான் வெளியில் வந்து நான் படிக்கணுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அந்த வருஷம் வந்து ஸ்டாலின் சார் வந்தாங்க. வந்துட்டு அப்போ நான் சொன்னேன், டிஎன்பிசியில் வந்து 145 கொஷின் போட்டுட்டு சரி இதுக்கு மேலே இந்த ஒரு விஷயத்த நம்ம அதாவது இன்னும் 2 வருஷம் படித்தாலுமே நம்மளால் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெனோகிராஃபர் லைனில் நான் போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு டைப்பிஸ்ட் முடித்தேன். ஸ்டெனோகிராஃபர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன், ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் சைடில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டிசிஏ முடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாம் நான் படித்து முடித்ததற்கு காரணம் முதல்வர் ஐயா மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நான் படிக்கும் போதே எனக்கு கிடைச்ச ஊக்கத்தொகை ப்ளஸ் மகளிர் தொகை எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான். ஒரு இடத்துலையும் நான் படிக்கும்போது எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அதாவது ஃப்ரீங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு கூட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அது என்னோட உரிமை. சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் கலைஞர் ஐயா காலத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் ஐயா காலத்தில் காலேஜில் வந்து எலெக்ஷன் வைப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இளைஞர் எலெக்ஷன் வைப்பாங்க. அப்போ வந்து இளைஞர்களை வந்து அப்படி கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு லீடர் இருப்பாங்க, அந்த லீடருக்கு கீழே வந்து இளைய சமுதாயம் இருக்கும். அப்போ அதை ஏன் ஸ்டாலின் ஐயா பண்ணலை? நீங்கள் என்னை வீடியோ கூட எடுக்காதீங்க, அதை முன்னாடி பின்னாடி கட் பண்ணி போட்டு அதுக்கும் நான் திட்டு வாங்கணும், தயவு செஞ்சு வீடியோ எடுக்காதீங்க. சரிங்களா? ஏன் இதை ஐயா பண்ணலை அப்படின்னா, ரவுடிசம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு பெரிய காரணம் இருந்துச்சு. இதை யாராச்சும் சிந்திச்சிங்களா? அதாவது இளைய சமுதாயம் வந்து ரவுடிசம் பக்கம் மாறுறாங்க. ஸோ இதை வந்து இந்த காலேஜில் எலெக்ஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கையாளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா பண்ண பெரிய தவறு நம்ம இளைஞர்கள் வந்து ஒன்று சேர முடியாமல் போயிடுச்சு. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த எப்படி சொல்கிறேன்னா, இந்த இளைய சமுதாயம் மேலே ஏன் இந்த அதிருப்தி வருது அப்படின்னா, பார்த்தோன்னே நம்புறது, தீர விசாரிக்கவே இல்லை. இன்றைக்கி என் பையனை போயிட்டு நான் கோவமாக திட்டணும்னு அவசியம் இல்லை. நீ என்ன டிவிக்கே வாடான்னா, அம்மா நீ என்ன வேணாலும் சொல்லி திட்டு, டிவிக்கேன்னு மட்டும் என்ன சொல்லி திட்டாத. ஏன்னா நான் அஸ் அ பேரண்ட்டாக என் பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்லது கெட்டதை நான் சொல்லி வளர்க்குறேன். நான் வந்து என்னுடைய சமுதாயம் வந்து நல்ல வழியில் போகணுமா, என் பையன் நல்ல வழியில் போகணுமான்னு முடிவெடுக்க வேண்டியது நான். அவனுக்கான மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் அவன் அதை டிசைட் பண்ணட்டும். அது வரைக்கும் நான் தான் அவனை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். அது வரைக்கும் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொண்டு போகணும். சரிங்களா? இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து நம்ம எந்த ஒரு காரணத்தை சொல்லி திருத்த முடியாது. இது வந்து நான் ரியலாக உணர்ந்த ஒரு உண்மை. அதாவது நான் ஒரு தப்பான பிம்பத்தை நான் வந்து என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து நான் உன்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அது மட்டும்தான் உன் கண்ணில் நிற்குமே தவிர நான் சொல்கிற எந்த நல்லதும் உனக்கு தெரியாது. ஸோ முட்டாள்களை திருத்துறது நம்ம வேலை இல்லை. இன்னொரு விஷயம், நான் திருவாரூருக்கு ஸ்டாலின் ஐயா வந்தபோது நான் ஒரு விசுவாசியாக எனக்கு பார்க்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு நான் அங்கே போயிட்டு ஐயாவை பார்க்கணுன்னு எனக்கு தேவையில்லை. என்னுடைய கடமை, நான் ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போடணும்? திமுகவுக்கு ஓட்டு போடணும். அந்த கடமையை நான் செஞ்சுக்கிறேன். நான் உன்னோட விசுவாசின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் கூட்டம் சேர்க்கறது என் வேலை இல்லை. இதை எல்லாருமே ஒருத்தரும் பண்ணாமல் விட்டது தான் பெரிய தப்பாக போகுது. ஏன் இந்த தப்புன்னு தெரியுமா? அந்த கூட்டத்தை மீடியாவில் காட்டி மக்கள் மனசில் அவர் பின்னாடி எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க, அவர் பின்னாடி எவ்வளோ பேர் கூட்டம் சேர்ந்துருக்காங்க பாருங்க. அப்போ அவங்க எல்லாரும் அவர் பின்னாடி நிற்கும் போது இவ்வளோ மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்கல்ல, அப்போ அவங்க சரியாக தானே முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் வந்த போல இன்னைக்கு ஒரு முதல்வர் ஐயாவை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? நம்ம இனிமேலுக்கு அந்த தப்பான ஒரு முடிவை பண்ணாமல்
நம்ம சரியான வழியில் போவோம், நம்ம சந்ததிகளையும் திருத்துவோம். தேங்க்யூ.